முகத்திலே வந்து நாங்கள் நிற்கும்படியாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் சிந்தனைகளை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலக முடியாது நான் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் அவர் குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உண்மையாவே நான் உள்ள வரும் பொழுது கரெக்டா நான் வந்துட்டேன். உங்களுக்கு எப்பயுமே தெரியும், எப்பயுமே நான் இன்னையில இல்லை, எப்பவுமே தேவனுடைய ஊழியன்னு சொன்னா எப்பவுமே இன்னொரு இடத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். 99% நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். நீங்க முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படி நான் விரும்ப மாட்டேன். எனக்கு நிறைய சில பழக்கமான பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, சமீபத்துல பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த முடிச்சுட்டு போனா அவங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 15 நிமிஷம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய ஊழியங்கள் அப்படி இருக்கு. ஆனா நான் ஒரு ஊழியம் நம்ம போகிறோம், அதில் நம்ம முழுமையா நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நானும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்று சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போம். மீகா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். நாம் முன்னேற முடியாதபடி என்னென்ன தடைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த தடைகளெல்லாம் கர்த்தராகிய தேவன் நீக்கி போட போகிறாராம். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறாராம். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல ERV என்கிறதான ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லுகிறது, தடைகளை உடைப்பவர். ஆண்டவர் தடைகளை உடைத்து நமக்கு முன்பாக அவர் கடந்து போக போகிறார். நாம் போய் சேர வேண்டிய லக்கை அடையும்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நாம் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த இடம் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, எந்த மனுஷ தடைகள் இருந்தாலும் சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போகும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பல ஜாதியின மக்கள் இருப்பாங்களாம். அந்த ஜாதியின மக்கள் எல்லாம் நான் ஒவ்வொன்றாக முறியடிச்சு கர்த்தர் காண்பித்த அல்லது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர் கொண்டு போனாராம். நான் வாசி கேட்போம். யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஒரு தூதனை அனுப்புவதாக வேதம் சொல்லுகிறது. யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்ப ஆண்டவர் தமது தூதனை அனுப்புவேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நானே தடைகளை உடைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். நமக்கு முன்பா இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளையும் இன்றைக்கு தேவன் குன்றுகளாக அல்லது ஒன்றுமில்லாதபடி பதரை போல கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன தடை இருக்கட்டும், நமக்கு உலக பிரகாரமா இருக்கட்டும், தடை இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு வாசித்த நீதிமொழிகள்ல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கலாம் தன் மனதை அடக்குபவன் உத்தமன். நமக்கு அதுதான் தடையா இருக்குது. நம்முடைய மனதை அடக்குவதுதான் தடையா இருக்குது. நம்முடைய மனம் குரங்கு மாதிரி அங்கெங்கும் அலப்பாஞ்சிட்டே இருக்கும். இப்ப ஆண்டவர் அந்த அடக்கக்கூடிய திறமைகளையும் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக அவர் கடந்து போக போகிறார். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிற. வேகமாக ஒரு 5 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய முன்னேற்றத்தை சாத்தான் தடுக்க பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நம் முன்னேறினோம் அல்லது உலக பிரகாரமா இருக்கட்டும், ஆவிக்குரிய ரீதியில இருக்கட்டும், முன்னேறி வரணும் தான் தேவ திட்டம் இருக்குது. நம்முடைய மனசாதான் என்ன இருக்குது,
ஆனா சாத்தா என்ன பண்றான்னு சொன்னா நம்முடைய முன்னேற்றத்தை அவன் தடுக்க பார்க்கறான். நீ நன்றா கவனிக்கணும். நாம் அநேக நேரங்கள்ல நம்ம அறிவு இல்லாம இருக்கிறோம். அதனாலதான் ஜனங்கள் சங்காரமா இருக்கிறாங்க. நம்முடைய கண்களும் விழிப்பா இருந்தா மாத்திரம்தான் சத்துரு எந்த விதங்கள்ல நம்ம தடை செய்கிறான்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டும். பாருங்க, தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். 21 நாள் மட்டும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். ஆனா அவர் துவங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, பதில் வந்துருச்சு. ஆனா அந்த பதில் அவருக்கு கிடைப்பதற்கு அவ்வளவு காலங்கள் தடையா இருந்துச்சு. அப்ப நம்ம உலக பிரகாரமாகவும் சில தடைகள் இருக்கும், மறைவாக ஆவிக்குரிய ரீதியிலும் சில தடைகள் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்குள்ளாக கடந்து போகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உங்களை கானானுக்கு கொண்டு போவேன்னு சொல்லுகிறார். ஆனா பாருங்க, அந்த பார்வோன் என்ன செய்கிறான்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறான். வாசி கேட்போம், யாத்திராகமம் புத்தகம். ஆண்டவர் பேசுகிறார் மோசே இடத்துல, என் ஜனங்களை நீ போய் பார்வோனோடு பேசி என் ஜனங்களை நீ விடுவித்து இந்த மலையில வந்து தொழுது கொள்ளுங்க, எனக்கு ஆராதனை செய்யுங்க இந்த வனாந்தரத்துல சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப மோசே போய் கர்த்தர்ட்ட பார்வோன்ட்ட பேசுகிறான். ஆனா பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க, யாத்திராகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலரை போக விடுவதில்லை. அவர்கள் முன்னேறி போகணும், கானானுக்கு போகணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொந்தரிக்கணும். ஆனா என்ன செய்கிறான் பார்வோன், என்ன செய்கிறான்னு சொன்னா அவருடைய பிரயாணங்களை தடுக்க பார்க்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை தடுக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் சாத்தான் கிரியை செய்வான், எல்லா விதங்களையும் கிரியை செய்வான். யாத்திராகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க. 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. முதல்ல அவன் தடுக்கிற காரியம் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது. வாசி கேட்போம். என்ன சொல்றான் ஆண்டவர்? என்ன சொல்றாரு? நீங்க வனாந்திரத்துல போய் பலியிடணும். எகிப்துல இல்ல, எகிப்துல தேவனுக்கு பிரியமில்லாத இடம். அவ கர்த்தருக்கு பிரியமுள்ள இடத்துல தான் நினைச்ச முடியாம பலி செலுத்த முடியும், கொண்டாட முடியும். ஆனா சாத்தா நினைச்சான் பாருங்க, பார்வோனை சொல்றான், நீங்கள் இந்த தேசத்திலேயே இருந்து நினைச்சீங்க, இங்கேயும் ஆராதனை செய்யுங்க. அவருடைய முன்னேற்றத்தை அவன் தடுக்க பார்க்கிறான். 2வது வாசிக்கிற அதே அதிகாரத்துல பாருங்க, 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பார்டர்லயே இருங்க. நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு கூட நம்ம இசைந்து இருக்கணும். நம்ம பிரியாம அப்படியே பார்டர்ல இருப்போம்னு சொன்னா எப்ப வேணா நம்முடைய மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் பாயும். நம்முடைய இருதயம் நிலையா இருக்காது. தாவீது தான் ஜெபிக்கிறார், நிலைவரமான ஆவி. நம்முடைய ஆவி நிலைவரமா இருக்கணும்னு சொன்னா நம்ம உலகத்துக்கு பக்கத்திலேயே இருந்துருப்போம்னு சொன்னா நாம் நிச்சயமாக உலகத்தோடு ஓடி போயிடுவோம். அந்த இருதயம், இந்த உலகத்தின் இருதயம் நம்ம நிச்சயம் இழுத்துட்டே இருக்கும். பாருங்க, இவர்கள் வந்து எகிப்துடைய வாசலுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வந்து பலி செலுத்தும் பொழுது இப்ப எகிப்துல நிறைய காரியங்கள் செய்யும்போது அதனுடைய வாசனை எல்லாம் எங்க வரும்? பக்கத்து வீட்டுல செய்கிற வாசனை நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 4 தெரு போயிட்டு பாருங்க, வாசனை வராது. அப்ப இந்த உலகத்துடைய சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியம் நம்முடைய மூக்குக்கு நேரம் வந்துட்டே இருக்கும், நம்ம சிந்தனைக்கிற வந்துட்டே இருக்கும், நம்மளை எப்படி இழுக்க பார்க்கும். அதான் கர்த்தர் சொல்கிறார், 3 நாள் பிரயாணமா போய் என்னச்சுங்க நீங்க தேவனுக்கு பலி செலுத்துங்க. இப்ப லோத்துடைய மனைவி கூட பாருங்க, அவருடைய இருதயம் அந்த சோதம் குமாரா மேல அந்த சோதம் குமாராக்கு மேலேயே இருந்தபடினாலதான் அவங்க என்னதான் தேவதூதர்கள் கூட்டிட்டு போனாலும் கூட இருதயம் பாருங்க எங்க இருக்குது? திரும்பி இருக்குது. நீங்க என்னதான் ஒரு அடி தூரம் போனாலும் இருதயம் எகிப்திலேயே இருக்கும். அதான் கர்த்தர் சொன்னாரு, நீங்க 3 நாள் பிரயாணம், நீங்க திரும்பி பார்த்தா எகிப்தே தெரியக்கூடாது, திரும்பி பார்த்தா எகிப்தே தெரியக்கூடாது. நம்ம பக்கத்திலே போனை வச்சுட்டு நான் போன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா போனுக்கு போயிடும். நீங்க எடுத்து தூரமா வரைச்சிருங்களேன், பீரோல மூடி வச்சிருங்க, உடனே சீக்கிரம் போகாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்துல என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து வாசிப்போம் பாருங்க, 10ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான் பாருங்க, 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
யாத்திராகம் 10:11. அப்படியே வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய், மேல 10 சொல்லுகிறது, அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேன்? ஏன்னா அடுத்த சந்ததியும் அடிமையா இருக்கணும். சாத்தானோட தந்திரம் தெரியுமா? நான் மாத்திரம் விடுதலையாக ஆனா ஓகே, ஆனா நம்முடைய பிள்ளைகள் மேல கவனமா இருப்பான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறி வைப்பான். நிறைய குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு சாத்தா தந்திரமா கிரியை செய்கிறான். நாம் பிள்ளைகளுக்காக, நமக்காக 1 மணி நேரம் ஜெபித்தா, நல்லா கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க 2 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. சந்ததிகள், பக்தியுள்ள சந்ததி, பிள்ளைகள் நமக்கு மிக மிக முக்கியம். நம்ம பிள்ளைகளை கவனமா, நம்ம கர்த்தர் நம்மளை நம்பிதான் கொடுக்கிறாரு. சமீபத்துல ஒருத்தர் சொன்ன அந்த காரியம் ரொம்ப தொட்டுச்சு. ஆண்டவர் பாருங்க, நமக்கு குழந்தையே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நம்மளை நம்புறாரு. நான் 2 குழந்தை கொடுக்குறேன், என் பிள்ளைகளை நான் கொடுக்குற அந்த சக்தி, பிள்ளைகளை இந்த 2 பேரும் எனக்காக வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்பி நம்ம பிள்ளைய கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் தான் பிள்ளையை நம்ம கொடுக்கிறார். எதற்குன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததியா வளர்த்து அவருக்கு கொடுக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் நம்முடையும் போஷிப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனை தடுக்கிறான் பாருங்க. வாசிப்போம். யாத்திராகமம் 10:24 சொல்லுகிறது. வாசி கேட்போம். நீங்க உங்க குழந்தைகளும் போகலாம், ஆனா தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய ஆடு மாடு இங்க இருக்கட்டும். ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிற சத்துருக்கள் எழும்பி கொண்டுதான் இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற சத்துருக்களை நான் உடைத்தெறிய போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிற சத்துருக்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உடைத்தெறிய போகிறார். ஒரு அணை உடைஞ்சி வெள்ளம் அப்படி வெளியே வருகிற மாதிரி, கர்த்தர் நமக்கு முன்பா இருக்கிற சத்துருக்களை ஒரு அணை உடையிற மாதிரி கர்த்தர் அதை உடைத்து போட போகிறார். ஓடை உடைந்து போடுகிறது போல கர்த்தர் உடைத்து போட போகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம நோக்கி திரளாய் வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரெக்டா நம்ம டைமுக்கு நம்ம முடிச்சிடலாம். இப்ப முதலாவது கர்த்தர் நம்ம வாக்கு பண்ணுகிறார், உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிற சத்துருக்களை நான் தடைகளை உடைக்க போகிறேன், அவர்களை நான் கவிழ்த்து போடுவேன். வாசிப்பு பாருங்க. யாத்திராகமம் 14 தேவன் எப்படி செய்தா பாருங்க பார்வோனுடைய சேனைகளை. யாத்திராகமம் 14 28 சொல்லுகிறது, ஜலம் திரும்பி வந்து ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஒருவனாகிலும், நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. கர்த்தரை மூழ்கடிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒன்று, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க போகிறாராம். 2வது, நமக்குரிய சுதந்திரங்களை இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம இழந்து போகிறோம். சுதந்திரங்கள், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு இருக்கிற வேகம் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல எனக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் எனக்கு போதும், வேற ஒண்ணு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவைகள்லாம் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். நிறைய நேரங்கள் நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு எந்த டிசியும் வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாம் கிழிச்சு போடலாம், கர்த்தர் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல. ஆனா அந்த டிசி இருந்தாதான் பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ண முடியும் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. டாக்குமெண்ட் இருந்தாதான் எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா வச்ச முடியும். நான் இந்தியக்காரனே இல்லாம போயிடும். அப்ப தேவன் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை அவரே ஆட்கள் மூலமாக அவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த உரிமைகள் நமக்கு கிடைக்காதபடி சில தடைகளை சாத்தான் வச்சிருக்கிறான். சில தடைகளை வச்சிருக்கார். நமக்குரிய உரிமைகள், நமக்குரிய சுதந்திரங்கள், அந்நியருடைய ஆசீர்வாதம் இல்ல, நமக்குரிய நம்முடைய சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்கும்படியாக தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காய் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்குரிய உரிமைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய, நம்முடைய எலிஜிபிள், எனக்குரிய ஆசீர்வாதம். கவனிங்க, இங்க கவனிங்க. எனக்குரிய ஆசீர்வாதங்கள். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்படியாக, நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக பேசுவார்.
நமக்காய் கிடைக்கும்படியாக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசி கேட்போம். என்னாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசி கேட்போம். என்னாகும் புத்தகம் 27ஆம் அதிகாரம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் பாருங்க, இந்த 5 ஸ்ரீமார்கள் சகோதரிகள் வருகிறாங்க. வந்து யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்கள்ல இருந்ததான இந்த 5 சகோதரிகள் வந்து நினைச்சாங்க, ஆசிரியப்பு கூடாரத்துல வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் வந்து நின்று சொல்றாங்க, எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரணம் அடைஞ்சிட்டாரு. கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரல்ல அவருடைய பாவத்தினாலே மறிச்சிட்டாரு. இப்ப எங்களுக்கு சகோதரர்கள் இல்லை, அதனால சுதந்திரம் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததுனால் 4ஆம் வசனம், அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ள எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். ஏன்னா பெண்களுக்கு பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி ஆசீர்வாதங்கள் காணியாட்சி கொடுக்கப்படாது. முதல் பேரானவருக்கு தான் கொடுக்கப்படும் 2 மடங்கு. ஆண்களுக்கு தான் வச்சிருந்தார் தேவன். சட்டம் அதுதான், பிரமாணம் அதுதான். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த சுதந்திரம் கிடைக்காம போயிருமே, சகோதரர் இருந்தா அந்த சகோதரர் மூலியமாக இந்த சுதந்திரம் செய்யும் இவங்க அனுபவிச்சுக்க முடியும். இப்ப அதுவும் இல்லை. மோசே கிட்ட வந்து சொல்றாங்க, ஆரோன் வந்து சொல்றாங்க. இப்ப மோசே என்ன பண்றாரு, அதை தேவ சமூகத்துல கொண்டு போகிறார். ஆண்டவர்கிட்ட போய் சன்னிதானத்துல சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த 5 சகோதரிகள் வந்து சொல்றாங்க, இதை நான் என்ன செய்யணும்? பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. கீழே சுவாசிக்கும் போது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எப்பேற்பட்ட தேவன், நான் ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்திருக்கிறேன், என் சட்டம் சரியில்லைன்னு சொல்லி சொல்ல வரியா அப்படின்னு கர்த்தர் கேட்கல. நம்முடைய தேவன் தாயாவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார், சகோதரனா இருக்கிறார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவனுங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம கேட்டா, நான் சொன்னது எப்படி தப்புன்னு சொல்லுவேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. வருவாங்களா இல்லையா? அப்ப நான் சொன்னது தப்பா, நான் போய் சொல்லிட்டேன்னா சண்டைக்கு நிற்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் அல்ல, அவர் கைகளினால் எடுத்து கொடுக்கப்பட்டதுதான், பிரமாணம் தான். ஆனா ஒரு இடத்துல நீதி இல்லைன்னு பொழுது தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். மோசே அவங்க சொல்றது சரிதான். அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்கள் கிடைக்கும்படி செய்வாயாக. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கான வழியும் அவர் சொல்றாரு, நீ செய், அதுக்கான காரியங்களை செய். இப்ப மோசே மறிச்சு போயிட்டாரு. யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது யோசுவா அப்பொழுது தலைமைத்துவத்துல வந்துட்டாரு. இப்ப அந்த ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க, 3:4 வாசிக்கும் பொழுது, யோசுவா 17ஆம் அதிகாரம் 3:4 வாசிக்கும். குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திர்சால் என்பவர். பாருங்க, இந்த 5 சகோதரிகள் வந்து சொல்றாங்க. அடுத்து வாசிப்போம். அவர்கள் ஆசாரியனாகிய எலியாசருக்கு, நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு. பாருங்க, ஒரு தலைமுறையை முடிஞ்சிருச்சுங்க. அங்க ஆரோன், மோசே. இப்ப யாரு? எலியாசரும் யோசுவாவும். அடுத்த தலைமுறை வந்துருச்சு. வாசிப்போம். பிரபுக்களுக்கு முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆமென். சுதந்திரம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. நமக்குரிய ஆசீர்வாதங்களை சாத்தான் ஒருபோதும் பறிக்க விடாதபடி கர்த்தர் நமக்காய் போராடுவாருங்க. நீங்க நமக்கு ஒரு கோர்ட்ல போய் ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு வக்கீல வச்சு வாதாடுகிற மாதிரி தேவன் நமக்காக வாதாடுகிற தேவன், வழக்காடுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நீங்க மறந்துடாதீங்க. தேவன் மாத்திரம் அப்படி இருந்து நினைக்காதீங்க. அவர் நமக்காக இறங்கி வருவார், நமக்காக பரிந்து பேசுவார். அவருடைய ரத்தம் நம்ம நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம், பிதாவிடத்துல நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். நம்முடைய சுதந்திரம் மிக மிக முக்கியம். இந்த சுதந்திரத்தை அலட்சியம் பண்ணிடாதீங்க. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான சுதந்திரங்கள், அபிஷேகம், இதெல்லாம் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். இதை அலட்சியம் பண்ணிடாதீங்க. நம்ம அலட்சியம் பண்ணும்பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டு விலகி போயிடும்.
ஏசா அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். அதன் பிறகு அழுது ஒப்பாரி வச்சான், கிடைக்கல. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம், அதன் பிறகு அவன் அழுது கெஞ்சி பார்த்தான், கிடைக்கல. இந்த சுதந்திரங்கள் தேவன் நமக்கென்று நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் திட்டம் பண்ணிட்டாரு. இதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அந்த சுதந்திரங்களுக்காக நம்ம போராடணும், தேவ சமூகத்தை காத்திருக்கணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிப்போம்னுச்சுன்னா கர்த்தர் நமக்காக சுதந்திரங்கள் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். நாபோத்தை குறித்து வாசிக்கிறோம், அவனுக்கு கொஞ்சம் ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அத ராஜா என்ன செய்கிறான், அவன் மனைவி அவனும் அதை அபகரிக்க பாக்குறாங்க. அவன் சொல்றான், இது எங்களுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், இதை நான் கொடுக்க மாட்டேன். சுதந்திரம் கர்த்தர் கொடுத்திருக்க சுதந்திரம், பிதாக்கள் மூலமா கிடைச்சிருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதெல்லாம் தேவன் மூலமா வந்துச்சு, நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவன் மூலமாக, தேவன் உங்களுக்கு என்று பிதாக்கள் மூலமாக சபதரிக்கும்படியாக தேவன் செய்திருக்கிறார். அப்படி நீங்க விசுவாசிக்கணும். அப்ப அந்த சுதந்திரங்கள் கிடைக்க கூடாதபடி என்ன தடைகள் இருந்தாலும் சரி, தேவன் நமக்காய் பேச வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமக்காய் பேசுவார். மூன்றாவதாக, நம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி, தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடாதபடி பல தடைகள் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாக்கு தத்தம் வாங்குறோம், ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். வாக்கு தத்தம் நமக்கு நல்லதா இருக்கு, கேட்கும் போது ரொம்ப பரவசமா இருக்குது. ஆனா அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடையா இருக்குது. இந்த வாக்கு தத்தங்கள் கிரியை செய்வதற்கு தடைகளா இருக்குது. அந்த தடைகளை இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உடைத்தெறிய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிக்க அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை வாசி கேட்போம். 7ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க, அந்த வாக்கு தத்தங்கள் காலங்கள் நிறைவேறுகிறத சமீபித்த போது, ஆனா உடனே யோசேப்பு அறியாத இன்னொரு ராஜா எழும்பிட்டானா. இப்ப வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடி பல விதமான தடைகள் நமக்கு இருக்கும். வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாதபடி பல விதமான தடைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்கள்ல ஆதியாகமம் புத்தகம் 15 சொல்றாரு. அங்க ஒரு பலி செலுத்துற பிறகு சொல்றாரு, உன் ஜனங்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க அந்நிய தேசத்துல, அதன் பிறகு உன் ஜனங்களை நான் சந்திப்பேன், அவர்கள் அங்க இருந்து கொண்டு வருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 15 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் சந்திப்பேன், 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு. ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 13 வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆபிரகாம் ஆபிரகாமை நோக்கி, இப்ப 400 வருஷம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க எழும்பின ஆண்டு 430 வருஷம். 30 ஆண்டுகள் தடை. கர்த்தர் வாக்கு தத்தத்துல உண்மையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் மாறாது. ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல மறைவாக தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தறிய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்புறாங்க, அன்றைக்கு கிளம்பி வராங்க. அந்த தடை பார்த்தீங்கன்னா பெரிய செங்கடல் நிக்குது, முன்னேற முடியாதபடி. இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஏதோ ஒரு விதத்துல சாத்தான் நமக்கு முன்பாக தடைகளை வச்சுட்டே இருப்பாங்க. அது மனுஷ சத்துருக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகளை கர்த்தர் சிதறுண்டு போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலம் வருகிற நாட்கள்ல என்ன தடை இருந்தாலும் கர்த்தர் சிதறுண்டு போக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை விசுவாசிக்கணும், உங்க வாயினால் அறிக்கையிடணும். வார்த்தைகள் நீங்க பேசணும். தேவனுடைய வார்த்தை ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. வார்த்தையும் ஜீவன் ஆவியும் ரெண்டு செயல்படணும். எசேக்கியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசுன்றாரு. பேசுறாரு. இறைச்சல் உண்டாயிடுச்சு, தீர்க்கதரிசனம் உரைச்சாச்சு, இறைச்சல் உண்டாயிடுச்சு, தன் எலும்புகளை சேர்ந்துருச்சு, மாம்சம் உண்டாயிடுச்சு, எல்லாம் உண்டாயிடுச்சு. அந்த ஜீவனை உண்டாக்கி எழும்பி நிற்க வேண்டிய ஒரு காரியம் ஆவி ஊற்றப்படணும். அப்ப நம்முடைய வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. ரெண்டும் பேசணும், ரெண்டு இருக்கணும். வெறும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கேலண்டர்ல வச்சுட்டே கூடாது. நீங்க பேசணும். நீங்க பேச 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 உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடை கற்களையும் கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி தனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு இங்க சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமா, நீங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து. தீர்க்கதரிசி பார்க்கிற அந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். தரிசனமா பார்த்தாரோ அல்லது எப்படி பார்த்தாரோ எனக்கு தெரியல. ஆனா இதை எழுதுகிறார். தனக்கு கிடைத்த வெளிப்பாடு அவர் எழுதுகிறார். என்ன சொல்றாரு? எகிப்தின் சமுத்திர முனையை, ஒரு சமுத்திர முனையிலிருந்து கர்த்தனை செய்தாராம் முற்றிலும் அழித்து, தம்முடைய காற்றின் வலுமையினால். அந்த இடத்துல வாசிக்கிறோம் யாத்திராமத்துல, கர்த்தருடைய கிட்ட இருந்து ஒரு கீழ்காற்று புறப்பட்டுச்சான். என்ன காற்று புறப்பட்டுச்சான்? கீழ்காற்று புறப்பட்டு அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த அந்த செங்கடல ரெண்டாய் பிளந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க வாசிக்கிறோம், தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி. மோசே கிட்ட கத்த சொன்னாரு, ஏன்பா சும்மா இருக்கிற, உன் கோலை நீட்டுன்றாரு. இப்ப மோசே கையை நீட்டுறாரு. ஆனா அதுக்கு மேல யாருடைய கை திறமை இருந்திருக்கும்? கர்த்தருடைய கை. ஆமென் சொல்லுங்க. இங்க சொல்றாரு, வலுமையினால் நதியின் மேல் தன் கையை நீட்டி. கர்த்தர் தான் நீட்டுறாரு. 7 ஆறுகளாக பிரிந்து. தேவன் செங்கடல் எப்படி பிரிச்சாரா? இங்க என்ன போட்டிருக்கு? 7 ஆறுகளாக. நம்ம யாத்திராமத்துல வாசிக்கும் போது தேவன் 2ஆய் பிரிந்தார் சொல்றாரு. ஆனா எபிரேயத்துல நான் வாசிக்கும் போது தேவன் அதை துண்டுகள் ஆக்கினார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்களா வராங்க. கோத்திரமா தான் வந்தாங்க. யாரும் அப்படி கலந்துக்கல. எல்லாம் கோத்திரம். இந்த யூதா கோத்திரம், அந்த கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரமா வந்து பாளையம் இறங்குவாங்க. செங்கடல் வந்த உடனே கர்த்தர் வந்து ஒரு 2.5 இன்ச்சில திறந்துட்டு, எல்லாருமே அப்படி ஒல்லியா இருக்கவங்களாம் மஸ்ட் போங்க, கொஞ்சம் குண்டா இருக்கவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கலாம் அப்படி சொல்லல. இங்க வந்த உடனே தேவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் வல்லம் இருக்குது, ஏதோ ஒரு கொஞ்சம் தான் திறக்க முடியலாம் சொல்ல. இவர் சொல்றாரு 7 ஆறுகளாக. அப்படின்னு அர்த்தம்னா பூரணமாய் துண்டுகளாக்கி, 12 துண்டுகளாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரமாய் போய் பாளையம் இறங்கும்படி கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் சமீபிக்கமா உள்ளது. உனக்கு முன்பா இருக்கிற எல்லா செங்கடல்களையும் கர்த்தர் கூறுகளாக்கி போடுவார், துண்டுகளாக்கி போடுவார். கட் பீசஸ், துண்டுகளாக்கினாராம், கூறுகளாக்கினாராம். இங்க சொல்றா பாருங்க, 7 ஆறுகளாக பிரிந்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற தேவன் அற்புதம் செய்வார். வேகமா ஒரு சம்பவத்தை நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. இந்த மீகா 7ஆம் அதிகாரம், மீகா 12ஆம் அதிகாரம் 13ல வாசித்தோம். தடைகளை உடைக்கிறவர், பிரேக்கர். உடைச்சு போடுவாராம், துண்டாக்கி போடுவாராம். அந்த பிரேக்கர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில பாரேஸ் அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படுது. PARATS. அதோட எபிரேய எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். ஒன்று பேத், அதாவது பே, வாய். 2வது ரெஷ், மனுஷனுடைய தலை, அதாவது முதல் பேரானவன். 2வது சாடி, அந்த 3வது எழுத்து. 3 எழுத்துக்கள் வருது பாரேஸ் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை தான் இங்க பிரேக்கர். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரேக்கர் போட்டிருக்கமா இல்லையா? தடைகளை உடைக்கிறவர். பாரேஸ். பாரேஸ்னா தடைய உடைக்கிறவர், தாண்டி வருகிறவர். என்ன தடை இருந்தாலும் அவர் தாண்டி வந்துடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் தடைகளை உடைத்து உங்களை தாண்ட பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலையும் நான் தாண்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தடையை உடைக்க போகிறாரு, நீங்க மதில தாண்ட போறீங்க. எகிரி பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்கு. சில இடத்துல டீ கடைக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன், சில சேர்லாம் நம்மோட 1.5 அடி உயரமா வச்சிருப்போம். எப்படி இதுல ஏறி உட்காரதே கஷ்டம். காலை ஊனிக்கிட்டு பக்கத்துல ஒரு கம்பியில காலை வைக்கணும். ஒருவேளை நமக்கு உயரமா இருக்கக்கூடியதான தடைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை பிரேக் பண்ண போறாரு. அதை நாம தாண்ட போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அவராலே ஒரு சேனைக்குள்ளேயும் கடந்து போகும்படியாக தேவன் கிருபை செய்ய போகிறார். மிக 2:13 தடைகளை உடைக்கிற தேவன் பிரேக்கர். அவர் பாரேஸாக உனக்காக தடைகளை உடைத்தெறிய போகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உனக்காக இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க?
அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக எந்த இடத்துலயும் எந்த சூழ்நிலையிலும் அவர் உனக்காக இறங்கி வருவார். எந்த இடத்துலயும் இறங்கி வருவார். இங்கதான் இல்ல, நீங்க பாதாளத்துல உட்கார்ந்ததான் அவர் இறங்கி வருவார். அவருக்கு மறைவு எங்கேயும் போக முடியாது. சிங்கத்தின் கெபிக்குள்ள இருந்தாலும் அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அவர் எந்த இடத்திலும் நமக்காக இறங்கி வந்து அவர் கிரியை செய்கிற தேவன். மறந்துடாதீங்க, ஆண்டவருக்கு ஒரு லிமிட் இல்லை. இவ்வளவுதான் கர்த்தர் கிரியை செய்வார், இதுக்கு மேல தேவனுக்கு வல்லமை இல்லை நினைக்காதுங்க. ஆண்டவர் எங்கும் இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆதியாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வானத்துக்கு மேல இருக்க தண்ணிக்கும் கீழே இருக்க தண்ணிக்கும் ஒரு பிளவு வச்சிருப்பாராம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சு வீட்டுல போய் உட்காந்து பாருங்க. நம்ம அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவோம். வாசிச்சுட்டே அப்படியே போயிடுவோம். ஏதோ அப்படியே படிக்கிறோம். நானும் ஆதிகாரத்தை படிச்சுட்டேன், பைபிளை படிச்சுட்டேன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வாசிக்கிறோம். ஆதிகாரம் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரி உண்டாகிறது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல இருக்கிற ஜலத்திற்கும் பிரி உண்டாக்கினார். அது அப்படி ஆயிற்று. எப்படி யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? எப்படி கர்த்தர் செய்திருக்கார பாருங்க. தேவன் வல்லமையுடையவர். ஆண்டவரை ஒரு சின்ன ஒரு போட்டோல வச்சுட்டு இது பண்ணிடாதீங்க. ஒரு மலையை பாக்குறீங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்துல பெருசா ஒருத்தர் இருப்பார், அவரை பாருங்க. உங்க பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாக்குற விதம் அப்படி இருக்கு. பெரிய மலையை உங்க கண்ணுல சும்மா பாத்துறோம் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க கர்த்தரை அப்படி பாருங்க. நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக்கோ அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 50 லட்ச ரூபாய் கடன் இருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன், எழுதுங்க பக்கத்துல. 50 லட்ச ரூபாய் கடனை அடைக்க கர்த்தரால கூடும். நம்புறீங்களா இல்லையா? ஆனா நீங்க கடன் வாங்காம இருக்கணும். இனி வாங்கக்கூடாது. கர்த்தர்ட்ட கேட்கணும். என்ன காரியத்துக்காக கேட்கணும்? கர்த்தர்லாம் வழி திறப்பார். நான் வேகம் வாசி முடிப்போம். தேவன் தடைகளை உடைக்கிற தேவன். ஆதியாகமம் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 39ஆம் அதிகாரம், 38ஆம் அதிகாரம். யூதாவிற்கும் கோத்திர பிதாவாகிய யூதா, யாக்கோபின் பிள்ளை ஆகிய யூதா கோத்திர பிதா, அங்கிருந்து ஆரம்பிக்குது யூதா கோத்திரம். அவருக்கும் தாமாருக்கும் 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆதியாகமத்தை நீ வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த சம்பவங்களை முழுவதும் வாசித்து பாருங்க. யூதா தாமாரை குறித்து வீட்டுல போய் வாசிக்கணும். வாசிப்பீங்களா? வாசிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நம்ம இங்க வாசிக்க வேண்டாம். ஆதிகாரம் 38ஆம் அதிகாரத்துல யூதாவுக்கும் தாமாருக்கும் ஒரு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. உண்மையாகவே யூதா சொல்லுகிற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆதியாகமத்துக்கு 38ஆம் அதிகாரம் 27, 26 சொல்ற வாசிக்கும் பொழுது, யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவர், தாமார் என்னிலும் நீதி உள்ளவள். நம்ம யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியாது. நம்ம வெளி தோற்றத்துல நம்ம அநேக நேரத்துல நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தராசலை நிறுத்தி பாருங்க. நம்முடைய ஆவி, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். இங்க வாசிக்கும் பொழுது தாமாருக்கும் யூதாவுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். வாசிப்போம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. வாசி நம்ம முடிக்க போகிறோம். 38ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசி கேட்போம். அவள் பெறுகிற பொழுது, யாரு? தாமார். அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கை நீட்டினது. பிரசவ காலம் வந்துருச்சு, மருத்துவ வச்சு கூட்டு வந்துட்டாங்க. இப்ப பிள்ளை பெரு நேரம் வந்த பொழுது ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அந்த கையை நீட்டினதான். பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவ வச்சு அதன் கையை பிடித்து அதுல சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கையை நீட்டுது ஒரு பிள்ளை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்னா உடனே குழந்தை பிறந்து பண்ணுவாங்க, எதையோ ஒன்று டேக ஒட்டிடுறாங்க பார்த்தீங்களா? ஆமா. எதை பண்றாங்க? ஏன் இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா வேற யாருக்கும் மாறிட போகுதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒட்டிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இந்த குழந்தை தான் முதல்ல. ஏன்னா பிரமாணங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, பொதுவாவே முதல் பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம் வச்சிருந்தாரு. பொதுவாவே அப்படிதான் இருந்தது. இப்ப கையை நீட்ட உடனே இது யார் முதல் பிள்ளை 2வது பிள்ளை தெரியாதுல, உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிகப்பு நூல்ல கட்டிட்டாங்க. அது தன் கையை திரும்ப இழுத்துருச்சான். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சான், திரும்ப இழுத்துருச்சான், திரும்ப வாங்கி கொண்டதான். அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அடுத்து என்ன பண்ணதான், சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொல்ற, மருத்துவச்சி என்ன சொல்றான்னா, அப்பொழுது அவள் மருத்துவச்சி, நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றான். அதனாலே அவனுக்கு
பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க, நம்ம முடிச்சிடலாம். கர்ப்பத்துல முதல் 2 பிள்ளைகள் உருவாகுறாங்க. அடுத்தடுத்து விடுவாங்க. கவனிங்க, முதல் இந்த தாமார் வயிற்றுல கர்ப்பப்பைக்குள்ள முதல்ல ஒரு கரு உண்டாகுது. உண்டான அடுத்த ஒரு சில நாளோ சில நேரங்களோ தெரியாது, சில நாட்களோ அடுத்து உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொரு கரு உண்டாயிடுச்சு. இப்ப முதல் கரு உண்டாகும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும் பொழுது அது மேல் இருக்குது, அதுதான் மூத்த பிள்ளை. அதனாலதான் தேவனையே ஏசாவை வெறுத்தார், யாக்கோப்பை சிநேகித்தார் என்பதற்கு பல காரியம் இருந்தாலும் அதுல பல ரகசியங்கள் உண்டு. முதல் பிள்ளை யாருன்னா இந்த பாரேஸ் தான். 2வது யாருன்னா சேரா. இப்ப வேதனை சொல்றதுன்னா, கர்ப்பம் திறந்து முதல் பிறக்கிற எந்த ஆண் பிள்ளையும் அது பரிசுத்தவான், அதுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க, கர்ப்பம் திறந்து கண்ணினால பார்க்கும்போது எந்த பிள்ளை முதல்ல வருதோ அதுதான் 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா தேவ திட்டம் என்ன? முதல் பேரானவனாக யூதா கோத்திரத்தில் வந்ததான அந்த பாரேசின் வழியாக தான் கிறிஸ்து வரணும். கிறிஸ்து வரணும். தேவன் நமக்காக தம்முடைய வாக்கு தங்களை நிறைவேற்றும்படியாக எங்கும் இறங்கி கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நம்புறீங்க? நீங்க வீட்டுல போய் யோசித்து பாருங்க. இப்ப நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது முதல் வர வேண்டிய சேரா என்ன பண்றான்? அவன் தான் வரணும். பிரமான் இயற்கையின் விதி, அவன் தான் வரணும். ஆனா இந்த பாரேஸ் என்ற வார்த்தையுடைய அநேக அர்த்தம் உண்டு. தடைகளை உடைக்கிறதுன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, பக்கவாட்டில் இந்த பாரேஸ் என்ற வார்த்தைக்கு பேத்துனா, நான் சொன்னேன் பேனா வாயின்னு சொன்னேன், பேசுகிறது அல்லது திறப்பதுன்னு சொல்லி அர்த்தம். 2வது ரெஷ்னா மனுஷன் முதல் பேரானவன், தலை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாடின்னுச்சுன்னா பக்கவாட்டில். அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்குன்னா பக்கவாட்டில் வழியாவே வந்திருக்கு. ஒரு குழந்தை ஒரு கர்ப்பப்பைக்குள்ள முதல் ஒரு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை அதை தாண்டி வரணும்னு சொன்னா அது என்னதான் செய்தாலும் முடியாது. அந்த குழந்தைக்கு யாரோ ஒருவர் உதவி செய்த படியினாலதான் இந்த சேராவை தாண்டி அது வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க நிறைய மருத்துவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு நானே பார்த்திருக்கேன், எப்படி இது சாத்தியம்? ரொம்ப கடினம். ஒரு குழந்தைய பெத்துக்கிறது, கல்யாணம் பண்ணி 1 பெத்தோடனே இதோட எங்களுக்கு போதும், என்னப்பா இன்னொன்னு பெத்துக்கப்பா. நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, அட போங்க பிரதர், 1 பெத்துக்கதே போதும்பா சாமி, இதை வளர்த்தாலே போதும் நிறைய பேர் சொல்றாங்க. காலம் அப்படி வந்துருச்சு. அப்ப ஒரு குழந்தை இருக்குது கர்ப்பப்பைக்குள்ள, அதை தாண்டி இன்னொரு குழந்தை வரும்னுச்சுன்னா அந்த சாடின அந்த பக்கவாட்டின் வழியாக எப்படி கடுமையா இருக்குன்னு தெரியல. தேவன் எப்படி உதவி செய்திருப்பாருன்னு தெரியல. தேவ திட்டம் தான், தேவனுடைய வல்லமை தான். தேவன் இந்த பாரேச தடைகளை உடைத்து கொண்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்காக எந்த இடத்துலையும் இறங்கி அவர் கிரியை செய்ய முடியும். கர்ப்ப பைக்குள்ளையும் அவர் உனக்காக யுத்தம் பண்ண முடியும், செயல்பட முடியும். அவர் உனக்காய் பரிந்து பேச முடியும். எந்த இடத்துலையும் ஆண்டவரை நீங்க ஆண்டவருடைய வல்லமைய மட்டமா நினைச்சிடாதீங்க, குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. அவர் எங்கும் செயல்படக்கூடிய தேவனாய் இருக்கிறார், சர்வ வியாபியாய் இருக்கிறார், எங்கும் செயல்படக்கூடிய தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எங்கும் செயல்படுவார், எந்த இடத்துல அவர் இறங்கி வருவாருங்க. இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்காதீங்க. அவரால் எல்லாம் கூடும். அவர் செயல்படுவார், எதையும் மாற்ற அவரால் கூடும். ஏன்னா மனுஷனை உண்டாக்கினது அவர் தாங்க, அவருடைய சாயலை உண்டாகி இருக்கிறார். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன நேரத்துல எல்லாம் ஆர்கன்ஸ் பிரச்சனை வரும், 40 வயசானா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நமக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிருந்தார். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும். அவருக்கு தெரிய மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றணும், வாக்குத்தத்தை நிறைவேற்றணும். அந்த வாக்குத்தத்தம் யூதாவின் கோத்திரத்தின் வழியா வரணும். சேரா வந்தா வர முடியாது. சேரா வந்திருப்பான்னு சொன்னா அவன் தான் முதல் பேரானவன். அப்ப அந்த சந்ததி தான் வரணும். இயேசு கிறிஸ்து தவறா வந்துரும். அப்ப தேவன் கர்ப்பப்பைக்குள்ளேயே பாரேச அங்கேயே தேவன் அதை புஷ் பண்ணி அந்த பக்கவாட்டு வழியாக வர வைத்து அந்த வெளியே மீறி வந்தது என்ன நம்ம சொல்றாங்க, அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட பொழுது அதன் சகோதரன் வெளிப்பட்ட அந்த சகோதரன் தான் பாரேஸ். அப்பொழுது அவள் நீ மீறி வந்தது என்ன, அந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றான். அதனாலே பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. நீங்க மையத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து வாசிக்கும் போது அழகா அங்க போட்டிருக்கும். அந்த சந்ததிகள்
வாசிக்கிறீங்களா? அந்த கோத்திர பிதாக்களை வாசிக்கும் போது மத்த எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் 3 வாசிப்போம். பாத்தீங்களா? இந்த சாரா, அந்த சேராதான் சாரான்னு போட்டிருக்காங்க, அப்படியே நின்றுச்சு. இப்ப எங்க வருது? பாரேசன் வழியா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தேவன் எதன் மூலியமாக கிரியை செய்யணும் கர்த்தர் நினைச்சிருந்தாரோ அதை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணிருக்காரு. ஏன் இதை வெளிப்படுத்தி, ஏன் இதை சொல்றாரு? வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. பாரேஸ் 2வது பிறந்திருக்கலாமே, ஏன் தேவன் இதை முன்ன வர வச்சு ஏன் இதெல்லாம் செய்திருக்கிறாருன்னு சொன்னா, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவைகள்லாம் திருஷ்டாந்தமா நமக்கு எழுதப்பட்டிருக்கு, ஆசீர்வாதத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. தேவன் ஒரு கர்ப்பப்பைக்குள்ளேயே கிரியை செய்ய முடியும். இந்த சந்ததியை நம்ம பார்த்து பேசுகிறார். தேவனுடைய வல்லமை குறைச்சி மதிப்பிடாதீங்க. தேவன் கர்ப்பப்பைக்குள்ளேயே அவரால் செயல்பட முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு விளங்கி காண்பிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தடைகளை உடைக்கிற கர்த்தர், தடைகளை உடைத்து நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கு. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உண்மையா தேடுங்க. இப்ப உங்க தடைகளை உடைச்சு போடச்சுன்னா ஒரே ஒரு நிபந்தனை, நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதமே இல்லை. நிபந்தனை இல்லாம ஆசீர்வாதமே இல்லை. ஒரு நிபந்தனை வச்சிருக்கோம், நிறைய இருக்கு. ஒன்னை மட்டும் நம்ம வாசித்து முடிப்போம். யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம். நம் ஆசீர்வாதங்களை தேவன் தடைகளை உடைத்து, மலைகளை உடைத்து, குன்றுகளை பதறாக்கி, நமக்கு முன்னே போய் கோணலை செவையாக்கணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு லக்கை அடையணும்னு சொன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்டளை கீழ்ப்படிப்போம். யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 21 வாசிப்போமா? அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. ஆமென். போதும். இங்க தேவன் கொடுத்த நம் கீழ்ப்படியுடைய காரியம் பாருங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. எங்க இருக்கணுமா? தேவ சமூகத்துல, சபையில. இந்த சமூகம், தமிழ் மொழியில சமூகம், அவருடைய முன்னிலை, இப்படி எல்லாம் வாசிக்கும் பொழுது சமூகம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில பெனீம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எபிரேய சொல் பெனீம்னா முகம். அப்ப அவர் முகத்துக்கு முன்பாக எச்சரிக்கையாயிரு. இப்ப கர்த்தருடைய முகம் இங்க இருக்குது, நீங்க நம்பணும். கவனிங்க, கர்த்தருடைய சமூகம்னா தமிழ் மொழியில அவருடைய சந்நிதியை விட்டு விலகினான், சமூகத்தை விட்டு விலகினான். இந்த சமூகம், சந்நிதி, இப்படி எல்லாம் பைபிள்ல தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் எபிரேய சொல் ஒரே ஒரு சொல் தான், பெனீம், அப்படின்னா முகம். அப்ப கர்த்தருடைய முகம் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்குது. கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. அடுத்து சொல்றாரு, அவர் வாக்குக்கு செவி கொடு. வார்த்தைக்கு கவனிங்கம்மா. அவங்க குழந்தைய வச்சிருக்கிறாங்க, போவாங்க வருவாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கும். நீங்க இங்க கவனிங்க. இங்கதான் கர்த்தருடைய முகம் இருக்குன்னு சொல்லிட்டேன், நீங்க இங்க கவனிங்க. இங்க சொல்றாரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கவனி, இந்த வார்த்தைக்கு ஒபே பண்ணணும். வார்த்தை மிக மிக முக்கியம். வார்த்தைக்கு செவி கொடு, என் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்துறாத. நீ கீழ்ப்படியாம போகும் பொழுது அவரை கோபப்படுத்துகிறோம். கீழ்ப்படுதல் மிக மிக முக்கியங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படியாமைனாலதான் இளைப்பாறுதலை பிரவேசிக்கலன்னு சொல்லுது. எதனாலயா? கீழ்ப்படியாம. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு, பொறுமையாரு, நான் வரேன், வந்துட்ட பிறகு பலி செலுத்திக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி போறாரு. உனக்கு என்ன வேலை? அந்த மனுஷன் வர வரைக்கும் நீ உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. அதுக்குள்ள இவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, இவருக்கு வேகம் வந்துருச்சு, இவர் பலி செலுத்த போயிட்டாரு. கீழ்ப்படிதல், நிறைய பேர் கீழ்ப்படிதல் இல்லாமனாலதான் ஆசீர்வாதத்தை பெறாம போகிறாங்க. கீழ்ப்படிதல் தேவன் விரும்புகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். நீங்க 1 சாமுவேல் வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, பலியையும் காணிக்கையை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இல்ல, வாசிக்கப்போமா? அந்த வசனத்தை வாசிக்கிறோமோ? 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தை 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோசிச்சு பாருங்க. பலி, காணிக்க, நம்ம கொடுக்கிற காணிக்க, நல்லா கவனிங்க, நம்ம கொடுக்கிற காணிக்க மகா பரிசுத்தமானது. நம்ம கொடுக்கிற காணிக்க மகா பரிசுத்தமானது. சாமுவேல் சொல்ற, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவ பிள்ளைய உன் வாழ்க்கை இருக்கிற தடைகளை கத்தரை உடைத்து போடுறன்னு சொன்னா, அவர் சமூகத்துல நீ எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு நீ செவி கொடு. அவரை கோபப்படுத்துறாத, அவரை கோபப்படுத்துறாத. தேவனுடைய கோபம் கொஞ்ச காலத்துல பற்றி எரியும் சொல்றாரு. கர்த்தருடைய கோபம் படுத்துறபடினால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போடுகிறோம். நீங்க வாசிப்போம் யோசுவாவின் புத்தகத்துல ஒரு மனுஷன் கர்த்தரை கோபப்படுத்திட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கக்கூடியதான எதையும் தொடாதீங்க, அது சாபத்தீங்கானதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த பையன் என்ன செய்தான்னு வாசிப்போம் யோசுவாவின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல அவன் எடுத்ததை பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிப்போம் 7:20. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்னென்ன பிரகாரமாய் செய்தேன்? கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அதை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாம போனபடினாலே தேவனுடைய கோபம் பற்றி எரிஞ்சிச்சு பாருங்க. அந்த கோபத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க 26ஆம் வசனத்துல, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவிலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். தேவனுடைய கோபம் பாருங்க உக்கிரமாயிட்டாராம். ஏன் கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு? கீழ்ப்படியில. கீழ்ப்படியாதாங்க பெருசு நினைக்கிறோம். இல்ல, கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, இந்த மழையை பார்த்து பேசுப்பா, கண்மலையை பார்த்து பேசுப்பான்னு சொல்றாரு. கீழ்ப்படியாமையினால என்ன பண்ணிட்டான்? கோபம், மக்களுடைய எரிச்சல், மக்கள் பேசுகிற வார்த்தை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு பதறிட்டான். டென்ஷன், ரொம்ப பிரஷர் ஏறிடுச்சு, பதறிட்டான், பதறி அடிச்சுட்டான். மக்களுடைய தூண்டுதல் அவனுக்குள்ள அந்த கோபம் வந்துருச்சு, அடிச்சுட்டான், உண்மைதான். ஆனா அவன் யாருக்கு கீழ்ப்படியணும்? நான் கோபத்துல செஞ்சிட்டேன் பிரதர், கோபத்துல நான் பண்ணிட்டு நம்ம சொல்றோம், ஆனா அது தவறு. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்ப இங்க அந்த கோபத்தினால பாருங்க பதற்றம், டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த கோபத்தினால தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமையினால மோசே பிஸ்கா கொடுமுடிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. எட்டி பாக்குறான், அதை பாத்துக்கிட்டியா? 40 வருஷம் நடந்து அவனுடைய கால் எப்படி இருக்கும் இல்ல, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்த்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு. கண்ணு மட்டும் தான் பார்த்துச்சு, ஆசீர்வாதத்தை பெறல. ஏன் தெரியுமா? மோசையே இருந்தாலும் கீழ்ப்படிதல கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாத்ராம்ல வாசித்தோம், கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன்னுடைய தடைகளை கர்த்தர் உடைத்து போடணும்னு சொன்னா, நாம் அவருடைய சமூகத்திலே எப்போதும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். தேவ சமூகம் அவருடைய முகத்துக்கு முன்பாக எச்சரிக்கையா இருங்க. விளையாடுகிற நேரம் இல்ல, இது கவனமா இருக்கணும். தேவ சமூகம், உலகத்துல இருக்கவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பயபக்தி இருக்கணும். பயபக்தி மறைஞ்சு போயிடக்கூடாது, உண்மையான பயபக்தியா இருக்கணும். அப்படி அரைக்கண்ணில் 1.5 கண்ணில் பாக்குறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிடணும். தேவனை பார்க்கிறோம், பக்தியா இருக்கணும். உங்க பக்திக்கு தக்க தேவன் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 24 வாசத்தை அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. அவர் வாக்குக்கு செவி கொடு, கீழ்ப்படி. அவரை கோபப்படுத்துறாத. உங்கள் துரோகங்கள் எல்லாம் அவர் பொறுப்பதில்லை. நீ கொஞ்ச நாள் துரோகம் பண்ணிட்டே இருக்கிற, எவ்வளவு நாள் தான் துரோகம் பண்ணுவேன்? எல்லா துரோகங்களும் அவர் பொறுப்பதில்லை. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பார், எல்லா காலம் அப்படி இருக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் திரும்பி நான் ஒண்ணு சொன்ன எல்லாரும் என்ன பின்னாடி கொட்டிடுவீங்கன்னு பயமா இருக்காரு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், தேவ சமூகம் கடினமான காரியங்கள் தான். இன்றைக்கு காலையில் என்னுடைய நிலைமைகளும் நெருக்கடிகள் தான். வீட்டுல உடம்பு சரியில்லை, போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தேவ சமூகம். நானும் உங்களை மாதிரிதான் எழும்பினேன். 3 மணிக்கு முழிச்சேன். ஐயோ ரொம்ப சீக்கிரம் முழிச்சிட்டோமே, 4 மணிக்கு அலாரம் வச்சிருவோம். எனக்கு எட்டுனாப்புலதான் 15 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வந்துடுவேன். நான் 7:30 மணிக்கு வந்தாலும் என்னை பிடிச்சி யாரும் கேட்க போறது இல்லை. பிரசங்கத்து முன்னாடி வந்து நின்றாலும் என்னை யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா நான் தேவன் என்னை கவனிப்பார், வாட்ச் பண்ணுவார். நீங்க எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு போறேன்? அப்படியே வீட்டுல உட்காந்துட்டு அப்படியே போனை நோண்டிக்கிட்டு டைம் ஓட்டிக்கிட்டு ஏழைகளுக்கு போவோம். ஆள் எல்லாம் ஒருத்தரையும் இல்லை, பொறுமையா போவோம், கொஞ்சம் போனை பார்த்துட்டு ஓட்டலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா என்னையும் கவனிச்சுட்டே இருப்பார் ஆண்டவர். ஆலயத்துக்கு போற நேரம் வந்துருச்சு, நீங்க நல்லா கவனிங்க. சூழ்நிலை நிமித்தமா லேட் ஆகலாம்,
ஒரு சிலருக்கு ரொம்ப தூரமா இருக்கும், வேகம் வர முடியாது, பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும், கஷ்டம்தான். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிப்பார், சூழ்நிலையை கவனிப்பார். அவருக்கு தெரியும் வந்துட்டே இருக்கிற திடீர்னு ஒரு குறுக்குல ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆச்சு, என்ன பண்ண முடியும்? அதையும் தம்ம பக்கத்துல இருக்கிற தூதன் எழுதிக்குவான். ஏன் டிலே? ஆண்டவர் கேட்பாரு, இன்னைக்கு ஏன் இவன் டிலேவா போனாங்க அப்படின்னு சொன்னா, அதையும் ஒரு தூதன் எழுதிட்டு போய் கொடுப்பான் ஆண்டவர்கிட்ட போய். ஆண்டவரே 7 மணிக்கெல்லாம் கிளம்பி 6:45 கிளம்பிட்டாங்க, வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு, இல்ல பெட்ரோல் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தை, இதெல்லாம் ஒரு தூதன் டெய்லி சமர்ப்பிக்கணும். உண்மையா இல்லையா? இந்த அரசாங்கத்துல உளவுத்துறைன்னு ஒரு இருக்கு. அது இந்த தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ என்ன நடந்தாலும் அந்த உளவுத்துறை என்ன பண்ணுன்னா, அந்த அமைச்சருக்கு உடனே தெரிவிச்சிருவாங்க. டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது நடந்துச்சு, இங்க போராட்டம் பண்ணாங்க, அங்க போராட்டம் பண்ணாங்க, ஏன் போராட்டம், எல்லா ரிப்போர்ட்டையும் டெய்லி நம்முடைய அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு, எல்லா நாட்டிலயுமே அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த பூமியில ஆளுகிற அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு உளவுத்துறை இருந்து அதை டெய்லி ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு சொன்னா, அதை போல உங்க பக்கத்துல ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருப்பாரு, இன்னொரு பக்கத்துல சாத்தான கூட தான் இருந்துட்டு இருப்பான், அவனை எழுதிட்டு இருப்பான். ஏன் உட்காந்து லேட்டா போறான் சர்ச்சுக்கு, இவன் உட்காந்து ஓபி அடிக்கிறான், அதையும் எழுதி கொள்வான், எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிடுவான். ஒரு நாள் வரும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற வரும் பொழுது, சாத்தான் சொல்லுவான், இல்ல இல்ல இவனுக்கு நேரத்தை ஓபி அடிச்சுட்டு ஆலயத்துக்கு போக உட்காந்துட்டு ஓட்டிட்டு இருந்தான் நேரத்தை, ஆசீர்வாதங்களுக்கு அவன் தடை பண்ணுவான். அல்லேலூயா. மோசேயினுடைய சரீரத்தை குறித்து கூட தர்க்கம் உண்டாதாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை நம்ம இழந்துட வேணாம். எல்லா நாளும் நம்ம இப்படியே இருந்துடும் நினைச்சிடாதீங்க. காலம் சுழற்சி மாறுது. 20 வயசு இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு ஓடணும். 40-50 வயசு ஆனோம்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். இப்பதான் பயம். 60 வயசு ஆனா பயம் வந்துடும். 70-80 ஆச்சுன்னா பரலோகம் போகுமான்னு வந்துடும். உண்மை. 80 வயசு வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னா 79 பயம் வந்துடும். செத்தா பரலோகம் போவானா போக மாட்டேன்னு சொல்லி. அப்பதான் சின்ன வயசு செய்த எல்லா பாவம் வந்து நிற்கும். இதை மன்னிச்சுட்டார ஆண்டவரை தெரியலையேன்னு நம்ம தடுமாறுவோம். இன்றைக்கு இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது தேவன் இரக்கமுள்ள தேவன், நமக்காக அவர் இறங்கி கிரியை செய்வார். அல்லேலூயா. நீங்க ஆண்டோடைய சமூகத்துல எப்போதும் நீங்க உண்மையா இருந்தாங்களேன், உங்க உண்மையை கர்த்தர் பார்ப்பார். ஒரு வசனத்தை வாசனை முடிச்சிடுவோம். எசேக்கியா ராஜா சொல்றா பாருங்க, அவர் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. இந்த இடத்துல தேவனும் ஒண்ணும் பண்ண முடியலங்க. அவன் சொல்றது உண்மைதான், பொய் ஒண்ணு சொல்லலையே. வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல அந்த மனிதன் சொல்லுகிற கர்த்தர் பார்க்கிறாரு, பொய் சொல்லல அந்த மனுஷன். 38ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன். அவ்வளவுதான். ஆண்டவர் எடுத்திருப்பார், தூதன் வந்திருப்பாரு, அவருக்குடைய தூதன் வந்து பார்த்த புக்கை திறந்திருப்பாரு. ஆமா, எல்லாமே உண்மையா தான் இருந்தான், உத்தமமா தான் இருந்தான். சரி, உண்மைக்கு தக்கதாக தேவன் பலன் கொடுக்கிறவரா இருக்க. 5 வருஷத்தை கூட்டிட்டாரு. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம்முடைய வருமானங்களோ நம்முடைய பணமோ இல்லை, அதெல்லாம் சும்மா கொஞ்ச காலம் இருக்கும், ஓடிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு பிளாஸ்டிக் பேப்பர்ல வந்துடும் போதுன்றாங்க, நோட் பேப்பர்ல தான் செல்லாதுன்றாங்க. எடுத்து மூலையில வச்சிருந்தா சீக்கிரமா காலி பண்ணிருங்க, பிளாஸ்டிக் பேப்பர் வர போதுன்றாங்க. நோட்லாம் மாறாதுன்னு நிறைய பேர் வேஸ்டா போச்சு. பழைய 1000 ரூபாய் நோட்டு 500 நோட்டு எங்கெங்கயோ கிடந்துச்சு. எப்பயோ திறந்து பார்த்தா 4 நோட்டு இருக்கும், ஐயோ செல்லாதுன்னுவாங்க. நம்முடைய பணமோ நம்முடைய நகைகளோ தேவைதான், ஆனா அவைகளை பார்க்கலும் நம்முடைய தேவாதி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சுட்டா அதை திருப்பவே முடியாது. இன்றைக்கு உங்க தடைகளை கர்த்தர் மாற்றி போட போகிறார். ஜெபமும் எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. எங்களை அதிகமா நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறீங்கப்பா. தடைகளை உடைக்கிற கர்த்தர், உனக்காக அவர் எங்கும் இறங்கி கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடி சாத்தான் பல விதங்களை தடைகளை வைத்திருந்தாலும் இன்றைக்கு தடைகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்களை கிடைக்க கூடாதபடி பலவிதமான மனுஷர்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்காக பேச போகிறார். உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கிடைக்கும்படியாக கர்த்தர் உனக்காக பேசுவார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தடைகளை உடைக்கிற கர்த்தர், எல்லா மலைகள் எல்லாம் மெழுகு போல உருக போகிறது. உனக்கும்பா இருக்கிற எல்லா மலைகளை கர்த்தர் உருகி போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார்.
நீ கடக்கக்கூடாத பகுதியில கர்த்தர் உன்னை கடந்து போகும்படி கர்த்தர் செய்வார். அவராலே நீ மலைகளை தாண்டி போவ. கர்த்தர் உன்னுடைய கால்களை பலப்படுத்துவார். மான்களை போல கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில வந்த ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். திருச்சபைக்கு ஜெபிக்கிறேன். அருமையான தகப்பன பாசமாக்க ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர் செய்த எல்லா ஊழியத்தை கர்த்தர் நினைத்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து நீ உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. திருச்சபைக்கு வந்த யாவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த குடும்பங்கள்லாம் கர்த்தர் தலைக்க பண்ணுங்க, ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும். வெண்கல கதலை உடைத்து இருப்பு தாழ்பலை முறித்து போடுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். எந்த ஸ்தானத்திலும் எங்கும் கர்த்தர் நமக்காக இறங்கி வருவார். அவர் நமக்காக கிரியை செய்வார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோட பேசின நல்வார்த்தைக்கு நன்றி அப்பா. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.